ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், அதே சமயத்தில் மீலாகவும் சாப்பிட்லாம். அது நம்ம இஷ்டம்தான். இது ஒரு தாய்லாண்ட் ரெசிபி. இது எங்களோட ஃபேவரட் ரெசிபி. அந்த ரெசிபியை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது சாதாரண ஒயிட் ரைஸ் மாதிரி இருந்தாலும் இது நார்மலில் கவுனி அரிசின்னு சொல்கிறோம்ல, அது அந்த மாதிரி இதுவும் ஸ்டிக்கி ரைஸ் தான். ஆனால் இது ஒயிட்டாக இருக்கும். கவுனி அரிசி மாதிரி இதுவும் கொஞ்சம் சூவியாக இருக்கும். பட் இது ஒயிட் கலரில் இருக்கும். இதுவும் இங்கே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ரைஸு. தாய் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இது ஃபேமஸ் டிஷ்ஷு. மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் அந்த டிஷ்ஷு செய்ய போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையானது, நான் இந்த ஸ்டிக்கி ரைஸ் எடுத்திருக்கேன். இதுதான் நல்லா இதை கழுவணும். அது கழுவி நல்லா கழுவும்போது அப்படியே மில்கியாக வரும் வாட்டர். அது கிளியர் ஆகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் வச்சு ஓவர் நைட்டு இல்லைன்னா அட்லீஸ்ட் 4 hours சோக் பண்ணணும். ஸோ நான் இப்போ சோக் பண்ணி காலையில் எப்படி அதை ஸ்டீம் பண்ணணும்னு காட்டுறேன். இப்போ நம்ம ஓவர் நைட் இல்லைன்னா 4 hours சோக் பண்ண பூலோ ரைஸை நான் ஸ்டீமரில் இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு ரைஸை கொட்டி லைட்டாக அதை தண்ணி மட்டும் தெளித்து மூடி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீழே தண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டீமரை ரைஸ் குக்கர் மேலே வச்சுட்டு இந்த ரைஸை அள்ளி வச்சு சோக் பண்ண ரைஸு. ஸோ இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது வேகிறதுக்கு. அது பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஸ்டிக்கியாக வெந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இதுக்கு ஒரு சாஸ் செய்யணும். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சாஸ் மாதிரி செஞ்சு ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம்ல ரைஸு, அதில் ஊற்றி அதை கிளறணும். அதுக்கு நம்ம ஒரு இந்த பாக்ஸுக்கிட்ட ஊற்றிருக்கேன். கோகனட் மில்க்கை ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பண்டான் லீஃப் ஒன்று போட்டுட்டு சுகர் ஒரு 3 tablespoon, one, 2, 3. சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இதிலே கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுக்கணும். இந்த 3 விரலால் எடுத்தால் எவ்வளோ வரும் அந்த மாதிரி நம்ம சால்ட்டும் இதில் போட்டுக்கிட்டோம். இப்போ இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ரைஸ் செஞ்சு வச்சுருக்கோம்ல, இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சோம்ல ஸ்டிக்கி ரைஸ் குக்கரில் அந்த துணியை போட்டு அதில் வச்சு ஸ்டீம் பண்ணி வச்சேன். அதை இப்போ ஒரு பேனில் போட்டு அதில் நம்ம செஞ்சோம்ல இப்போ கோகனட் சாஸ், இப்போ அதை இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றி இந்த ரைஸை இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 20 minutes கிட்ட 30 minutes. சுட சுட அந்த ரைஸில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி வைக்க போகிறோம்.
ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தோன்னா இந்த கோகனட் மில்க் சிரப் மாதிரி பண்ணோம்ல, அதை வந்து இந்த ரைஸு அப்படியே உறிஞ்சிரும். ஸோ இதை அப்படியே செஞ்சுட்டு ஹாஃப் அன் ஹவர் மூடி அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்ருவோம். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு சாஸ் ஒன்று பண்ணணும், திக்காக. அது பண்ணலாம். முதல்ல நம்ம சுகர் சிரப் பண்ணோம்ல, அதே பேனில் அதை தான் இப்போ ரைஸில் ஊற்றி கிளறி மூடி வச்சுட்டோம். அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கணும். இப்போ வந்து அதே பேனில் ஒரு அரை பாக்ஸு கோகனட் மில்க் விட்டு அதில் திரும்பவும் ஒரு பண்டான் லீஃப் நாட் பண்ணி போடுறோம். போட்டுட்டு அதிலே இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணல, அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்குது. நான் வந்து இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறேன். முதல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் அதில் போடுறோம். போட்டுட்டு அதிலே 1 ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 3/4 ஸ்பூன் தான் நான் போடுறேன். போட்டு இதை வந்து இப்போ திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். முதல்ல இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஸ்டார்ச்சு, சுகர், 1 பிஞ்ச் சால்ட்டு ரொம்ப போடக்கூடாது, 1 பிஞ்சு. இங்கே பாருங்கள், 1 பிஞ்ச். போட்டு முதல்ல நல்லா இந்த கார்ன்ஸ்டார்ச் வந்து கோகனட் மில்கில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டோவை ஆன் பண்ணுறோம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து இது க்ரீமியான டெக்ஸ்சர், திக்காக க்ரீமியாக வரும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம பாயில் பண்ணணும். இது கொஞ்ச நேரம் அப்படியே பாயில் ஆகட்டும். இதுக்கு மெயினான 3 இன்க்ரீடியன்ட்ஸு கோகனட் மில்க், இது பூலோர் ரைஸு, மேங்கோ, சுகர், பண்டான் லீஃப். ஒரு 3-4 இன்க்ரீடியன்ட் தான். ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள், இப்போ திக்காக வந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி, ஆனால் திக்காக, நாட் வெரி தின். வெரி திக் பேஸ்ட் மாதிரியும் ஆயிடக்கூடாது, ரொம்ப தின்னாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி திக்காக ஆயிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பவுலில் மாற்றி வைக்கலாம். இப்போ நம்ம வந்து மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் செய்கிறதுக்கு அதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸான மேங்கோவை வந்து பீல் பண்ணி கட் பண்ணி வைக்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸ் டிஷ்ஷு, தாய்லாண்ட் டிஷ்ஷு. இங்கே உள்ள சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸு சில இதுலேயும் இது கிடைக்கும். ஆனால் நாங்கள் வந்து தாய்லாந்து போயிருந்தபோது அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். ஆக்சுவலி தாய்லாண்ட் டிஷ்ஷாக இருந்தால் கூட இது தாய்லாண்டில் சாப்பிட்ட போது எங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பிடிக்கல. ஆனால் இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட், தாய் ரெஸ்டாரண்ட்ஸோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லேயோ சாப்பிடும்போது இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த டிஷ்ஷை வந்து உங்களுக்கும் காட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரே மாதிரி ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போ வந்து சில நாட்டில் வந்து அதாவது புலோட் ஹித்தம்னு சொல்லுவாங்க, அதுலேயும் கூட செய்யலாம். இப்போ நான் வந்து அதுலேயும் செஞ்சு பார்த்துருக்கேன், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஆனாலும் இது அத்தன்டிக்காக இது தாய் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. தாய் ஃபெஸ்டிவல்னு சில நேரம்
ஃபுட்டு ஃபெஸ்டிவல் வரும் இங்கே. அப்போ தாய் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்கவங்கலாம் இந்த மாதிரி ஒயிட் பூ செஞ்சு கொடுப்பாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் அதே மாதிரி தான் ஒயிட் பூலரில் தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அதே மாதிரி செஞ்சால் தான் அந்த டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலி கிடைக்காதவங்க அதில் செஞ்சு பாருங்கள். ஐ திங்க் இப்போ இந்தியாவிலலாம் நான் நினைக்கிறேன் ஒயிட் கிடைக்காதவங்க பிளாக்கை வச்சே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நோ ஹார்ம் இன் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா நம்ம அதை திரும்ப செய்ய தேவையில்லை. பண்ணிகிட்ருக்கோம் பண்ணணும். இது வந்து கீ ரைஸ் செஞ்சதுக்கப்புறம் அதை சர்வ் போட்டு இந்த ரைஸை வந்து நம்ம இதில் எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்சு அது மேலே கோகனட் சாஸ் மாதிரி செஞ்சோம்ல, அதை பாருங்கள். அதை வந்து இது மேலே இப்படியே ஊற்றிடும். இதை ஊற்றிட்டு இந்த மேங்கோவையும் இப்படி வச்சுட்டு இது மேலேயும் இந்த சாஸை வந்து இப்போ வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சோம்ல மூங் தால், அதை இது மேலே போட்டு அப்படியும் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா இப்படியும் சர்வ் பண்ணலாம். ஒரு பவுலில் இந்த ரைஸை வச்சுட்டு இந்த ஒரு சின்ன பவுலில் இந்த கோகனட் க்ரீம் நம்ம செஞ்சோம்ல அதை வச்சு பக்கத்தில் மேங்கோவை வச்சு ஸ்பூனும் ஃபாக்கும் கொடுத்தோன்னா இந்த ரைஸோட இந்த கோகனட் க்ரீம், இந்த மேங்கோ, இதெல்லாம் மூணுத்தையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.